அரவக்குறிச்சி தொகுதியில் காங்கிரஸைச் சேர்ந்த ஜோதிமணி சுயேட்சையாக போட்டியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்நிலையில் திட்டமிட்டபடி அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுவேன் எனவும் ஜோதிமணி உறுதியாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக அவரோடு நேரலையில் பேசலாம். ஜோதிமணி, அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என EVKS இளங்கோவன் எச்சரித்திருக்கிறார். நீங்களும் தலைமையோடு பேசியிருக்கிறீர்களா? அதை பற்றி உங்களது கருத்து என்ன? இன்று காலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அவர்கள் என்னுடன் பேசும்பொழுது, வாய்ப்பு இருக்குமானால் அரவக்குறிச்சி தொகுதியை பெற்றுத் தருவதற்கு மீண்டும் நான் முயற்சி மேற்கொள்வேன் என்ற வாக்குறுதி எனக்கு அளித்திருக்கிறார்கள். அவர் வாக்குறுதியை நான் ஏற்றுக்கொண்டு நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். ஆனால் அதே சமயம் திமுக வெற்றிக்கு ஜோதிமணி சேர்ந்து பாடுபட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறாரே. அவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் அளித்த வாக்குறுதியை நான் நம்பித்தானே ஆக வேண்டும். தலைமையோடு நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா? ராகுல் காந்தியோடு தலைமையோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரோடும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரோடும் நான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறேன். அவர்களும் இந்த தொகுதியை பெறுவதற்கு முயற்சி தருவதாக இருவருமே எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதாவது தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதாவது கூட்டணி தர்மத்தை மீறக்கூடாது எனவும் எச்சரிக்கப்பட்டிருக்கிற நிலையில் உங்களது நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாக்குறுதி கொடுக்கிறார் என்றால் அந்த வாக்குறுதியை நான் மதிக்க வேண்டும், அதை நான் மதிக்கிறேன் என்பதை மட்டுமே நான் இங்கே சொல்லிக் கொள்ள வேண்டும். செய்தியாளர் சந்திப்பில் அவர் உறுதியாக சொல்லிவிட்டார், அரவக்குறிச்சி திமுகவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு தொகுதி, அங்கு போட்டியிடுவதற்காக போட்டியிடும் திமுகவிற்காக ஜோதிமணி உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், பொறுத்திருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அப்படி கட்சியின் கட்டுப்பாட்டை மீறினால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். இல்ல, அவர் எனக்கு அளித்த வாக்குறுதி இன்று காலையில் அவர் எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். தொகுதியை பெற்றுத்தர முயற்சி மேற்கொள்வேன் என்று உறுதி அளித்திருக்கிறார். அவர் அளித்துள்ள உறுதியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற முறையில் அவர் அளித்திருக்கிற உறுதிக்கு மரியாதை கொடுக்கிறேன். அவர் பெற்றுத் தருவார் என்று காத்திருக்கிறேன். அதாவது 2 நாள் திரு ராகுல் காந்தி அவர்கள் முயன்றும் பெற்றுத்தர முடியவில்லை என்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முயன்றால் முடியும் என்று எவ்வாறு நம்புகிறீர்கள்? முடியாத பட்சத்தில் உங்களது நிலைப்பாடு என்னவாக இருக்கும் ஜோதிமணி? முடியாத பட்சத்தில் எனது நிலைப்பாடு என்பதை நான் ஏற்கனவே அறிவித்து விட்டேன். இந்த தொகுதியில் நாங்கள் நேர்மை, நியாயம், எளிமை, மாற்று அரசியலுக்கு முன்னிறுத்தி நாங்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறோம். தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் இந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறார்கள். ஒரு கொள்கையை முன்னிறுத்தி நீங்கள் அரசியலை நடத்தும் பொழுது அந்த கொள்கையை நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டு கைவிட முடியாது என்ற ஒரு அறிவுரையை அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் கொள்கை சார்ந்த அரசியலை நான் தொடர்ந்து அரவக்குறிச்சி தொகுதியில் முன்னெடுப்பேன் என்பதை நான் ஏற்கனவே பணிவோடு தெரிவித்திருக்கிறேன். ஆனாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் இன்று அதிகாலையில் கொடுத்த உறுதியை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய முடிவுக்காக காத்திருக்கிறேன். நீங்கள் பொறுத்திருந்தால் நிச்சயம் அரசியலில் உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்றும் திரு EVKS இளங்கோவன் கூறியிருக்கிறாரே, அதற்கு உங்கள் பதில்? இல்ல, அது அவர் என் மீது உள்ள ஒரு அன்பின் காரணமாக அரவக்குறிச்சி தொகுதி கிடைக்காவிட்டாலும் எனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் என்று இருக்கிறது என்று அவர் நம்பினாலும் அதற்கான அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அரவக்குறிச்சி தொகுதியில் ஜோதிமணி என்ற தனிநபருக்கான பிரகாசம் முக்கியமல்ல. அரவக்குறிச்சி தொகுதி மக்களுக்கு நான் அளித்திருக்கிற வாக்கும் அதனால் ஒரு காங்கிரஸ் கட்சியின் நபராக அறியப்படுகிற பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுவார்கள் என்று மக்கள் நினைக்க வேண்டும் என்ற காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கையும் அங்கே சேர்ந்திருக்கிறது. ஆகவே அந்த பிரகாசம் என்பது அரவக்குறிச்சி மக்களுக்கான பிரகாசமாக இருக்கட்டும் என்பதையே நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களுக்கு பணிவுடன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்கும், உங்களுடைய நிலைப்பாட்டை பகிர்ந்து கொண்டமைக்கும் நன்றி.